தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அவசர தொலைபேசி எண்ணை அந்த தொகுதி எம்பி அறிவித்திருக்கிறார். 8077880779 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அங்கு அவசர உதவிக்கு உணவு, மருத்துவம் ஆகியவை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வயல்வெளிகள் மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி எம்பி, அந்த தொகுதியின் எம்பி, துயரத்தில் தத்தளிக்கும் தூத்துக்குடி மக்களுக்கு உதவுவதற்கு அனைவரும் கை கொடுங்கள், அனைவரும் உதவிகளை செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அனைத்து தன்னார்வலர்களும் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மீட்பு பணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசர வேண்டுகோளை தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி அறிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் அவசர உதவி தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 8077880779 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பை கனிமொழி அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த தூத்துக்குடி நகரமே துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. தூத்துக்குடி வெள்ளத்தில் மிதக்கிறது. காயல்பட்டினத்தில் 93 சென்டிமீட்டர் மழை. கடல் பாதி கடம்பா பாதி என்று அழைக்கப்படும் கடம்பா குளத்தில் 3 இடங்களில் உடைப்பு. வயல்வெளிகளில் தண்ணீர் புகுந்தது. கரையோர கிராமங்களான கல்லாம்பாறை, குட்டக்கல் மற்றும் குளையன்கரிசை, ஆழ்வார் திருநகரி, தென்திருப்பேரை, ஆறுமுகநேரி, குறும்பூர் மற்றும் நாலுமாவடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களும் மழை வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. மக்கள் வெளியே செல்ல இயலவில்லை. வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்து விட்டது. தூத்துக்குடி மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் அவசர உதவி தொடர்பு கொள்வது இப்போது இயலாத காரியம் என்று அங்குள்ள மக்கள் தெரிவிக்கிறார்கள். மருத்துவம், உணவு, வாட்ஸ்அப் ஆகியவற்றின் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசர தொலைபேசி எண்ணை தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி அறிவித்திருக்கிறார். 8077880779 என்ற எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்டங்கள் கொட்டும் கனமழையால், பெருகும் மழை வெள்ளத்தால், அங்கு கரைபுரண்டோடும் தாமிரபரணி ஆறு மற்றும் குளங்களில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் ஒட்டுமொத்தமாக சாலை போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. ரயில் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை தூத்துக்குடி திருச்செந்தூர் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காயல்பட்டினத்தில் 93 சென்டிமீட்டர் மழை பதிவாகி கடந்த 150 ஆண்டுகளில் இதுவரை நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட மக்கள் சந்தித்திராத பேரிடரை இப்போது சந்தித்திருக்கிறார்கள். சாத்தான்குளத்தில் 46 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதே போல ஸ்ரீரகுண்டத்தில் 40 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. நாசரேத் மற்றும் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு ஊர்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டே இருப்பதால் வெள்ளம், மழை வெள்ள நீர், குளங்களில் உடைப்பு ஆகியவற்றால் அனைத்து பகுதிகளிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 500 கிராமங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. துயரத்தில் தூத்துக்குடி மாவட்ட மக்களை தொடர்பு கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 500 கிராமங்களில் மக்களை தொடர்பு கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் உதவிக்கு உடனடியாக 8077880779 என்ற எண்ணை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடி தொகுதி எம்பி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தன்னார்வல தொண்டர்கள் உடனடியாக மீட்பு பணியில் இணையுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பெய்ததை போல 3 மடங்கு மழை தூத்துக்குடி, நெல்லையில் பெய்து தீர்ந்துள்ளது. கொட்டும் மழையில் மக்கள் தத்தளிக்கிறார்கள். துண்டிக்கப்பட்ட இடங்களுக்கு மக்கள் செல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள். மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி ஆகிய 3 மாவட்டங்களில் அங்கு 3 நகரங்களிலும் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அரசு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய சாலைகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத கனமழை தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் பெய்திருக்கிறது. பாளையங்கோட்டையில் 150 ஆண்டுகளாக பெய்யாத மழை, பல தலைமுறைகளாக பார்க்காத மழை. தாமிரபரணியில் 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. பாபநாசத்திலிருந்து பாபநாசம், அம்பாசமுத்திரம், வீரவநல்லூர், சேர்மாதேவி, கல்லிடைக்குறிச்சி, அங்கு மேலப்பாளையம், மூலக்கரைப்பட்டி, மேலப்பாளையம்,
குறிச்சி, பாளையங்கோட்டை என தாமிரபரணி கரையோரம் அனைத்தும் மழை வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கிறது. இதே போல தென்காசியில் இருந்து தென்காசி, பாவூர் சத்திரம், ஆலங்குளம், சுரண்டை, பழையபேட்டை, கிருஷ்ணப்பேரி, திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குளங்கள் உடைக்கப்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதே போல திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர், திருநெல்வேலி, கிருஷ்ணாபுரம், செய்திங்கநல்லூர், தூதுகுளி, ஸ்ரீவைகுண்டம், பொன்னன்குறிச்சி, குறும்பூர், ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் வரை மழை வெள்ளத்தால் சாலைகளும் ஆறும் ஒன்று போல் கலந்திருக்கிறது. தாமிரபரணி கரையோரம் முழுவதும் மழை வெள்ள நீரால் மிதக்கிறது. பல ஆயிரம் விளைநிலங்கள் மிதக்கின்றன.